ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே அவங்களுக்கு நல்லதாக தான் வந்துட்டுருக்கு. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. அவங்களுக்கு இப்போ என்னன்னே தெரியல, எல்லாமே நல்லதாக நடக்கிறதுனால அவங்கள கையிலேயே பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் மேலே வர்றப்ப அவங்களுக்கு வர சந்தோஷமே வேற தான். இவங்க அதில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த புன்னகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புன்னகை அவங்களுக்கு 1000 கதை சொல்லும். அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கு காரணம் தொடர்ந்து நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எத்தனை தடை வந்தாலும் அதுலேருந்து வெளியே மீண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கான நல்ல ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவசேனா இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு எப்படியோ விஜய் கேஸில் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவங்க வாலண்டரியாகவே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸை நான் நடத்த மாட்டேன்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் ராஜேஸ்வரி அப்படின்ற பேரை கேட்டவுடனே நானா அந்த கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு மல்லிகை உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தியா. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் முக்கியமாக நம்ம மல்லிக்கு உதவ போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சந்திரகாந்தா மேடம் தான். அவங்க தான் எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி அறிஞ்சு அதில் உண்மையான முழுமையான ஒரு இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மல்லிக்கு யார் உதவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும்தான். அவங்க இருக்கிற வரையும் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். இப்படிப்பட்ட இதில் நம்ம மல்லி சந்திரகாந்தா மேடம் கிட்ட எப்படியாச்சும் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உதவி பண்ண தான் போகிறாங்க. யார் சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் அவங்க உதவி கேட்க போகிறது கன்ஃபார்ம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள காப்பாற்ற போகிறதும் அவங்க தான். இந்த தேவசேனா மேடமும் சந்திரகாந்தா மேடமும் சேர்ந்துக்கிட்டு மல்லி என்னென்ன விஷயத்தில் உதவி பண்ணலாம், அவங்கள எப்படியெல்லாம் காப்பாற்றலாம், நம்ம விஜய் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் தோண்டி 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 எடுக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் மல்லிக்கு ஆதரவாக சொல்லி எப்படியாச்சும் விஜய் வெளியே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் டைவர்ஸ் பண்ணாங்க இல்லையா மல்லி, அந்த கேஸ் சுயநினைவு இல்லாத வேறொருவரோட தூண்டுதல் மூலியமாக தான் டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க அங்கே சொல்ல போகிறாங்க. அதுக்கான ஆதாரம் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ராஜேஸ்வரி தான் தூண்டி அவங்கள டைவர்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் விஜயை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும். விஜய் கூட நீ இருந்தீன்னா அவனை கண்டிப்பாக நடு ரோட்டுக்கு வந்துடுவான், அவனை கொலை பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டி தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இது மூலயமா யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, வெண்பா குட்டிக்கு நல்லது நடக்க போகுது. அது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டே வெண்பா குட்டியும் அந்த நிஷா ஏமாற்றி கூப்பிட்டு போயிருக்கா. ஒரு குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க பெற்றவங்க கிட்ட கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. அவங்க விருப்பப்பட்டாதான் பெற்றவங்க கிட்டே இருக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அம்மா இல்லாத அந்த குழந்தை யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா அது மூலயமா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு நீதி நேர்மை நியாயம் ஏதாச்சும் ஒன்று கிடச்சி அந்த குழந்தையோட சந்தோஷத்துக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அவங்க வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதனால ஜட்ஜி இருந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு யார்கிட்ட இருக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு மல்லியம்மா கூட என் அப்பாவுக்கு டாடாக்கு விஜய்கிட்ட இருக்கிறது தான் ரொம்பவே சந்தோஷம். இவங்க 2 பேரை தவிர இந்த உலகத்தில் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேர் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கண்ணீர் விட்டு கதறி அழுது. அதுக்கு காரணம் இத்தனை நாளாக நான் ஒரு நரக வேதனையில் இருந்தேன். என் சித்தி தாத்தாவும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, என் மேலே உயிரே வச்சுருக்காங்க. ஆனாலும் எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. என் சின்ன வயசுலேருந்து அவங்க என்னை பார்க்கல, என் கூட பேசலை, எதுவும் பண்ணல. இப்போ திடீர்னு நான் தான் உன் தாத்தா, நான் தான் உன் சித்தின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எனக்கு எப்படி அவங்க மேலே பாசம் வரும்? அப்படியே பாசம் வரணுன்னாலும் அவங்க என் அம்மாவை பற்றியும் என் அப்பாவை பற்றியும் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. கொஞ்சமாச்சும் அவங்க பாசிட்டிவாக பேசினாதானே எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசுகிற ஒவ்வொரு மழலை பேச்சும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் கோர்ட்டில் கேஸும் கொடுத்துட்றாங்க. இது மூலயமா விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணி விஜய்க்கு ஆதரவாக எல்லா கேஸும் முடிஞ்சு வருது. அதுக்கப்புறம் ஜெயிலில் மல்லியை ராஜேஸ்வரியை போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. ராஜேஸ்வரி என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணா அப்படின்றது எல்லாத்தையும்
சொல்லி அவங்கள வரல தள்ளுறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.